மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தனது ஆண் துணையுடனோ பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு முழு இன்பம் அல்லது முழு திருப்தி ஏற்படாமைக்குரிய காரணங்களையும் இந்த ஆண்கள் செய்கின்ற பிழைகளையும் பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம். கூடுதலாக பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண பயப்படுகிறார்கள். யாராவது தாங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம் என்று சொல்லி அறிந்து விடுவார்கள் என்று சொல்லி, அப்படி அல்ல. இது அனைவருக்குமே ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கின்றது. இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் வாட்ஸ்அப்பின் ஊடாக அல்லது இமோ ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நான் சொன்னது போல இந்த ஆக்சிடோசின், டோப்பமின் போன்ற ஹோமோன்கள், புரோலாக்டின் போன்ற ஹோமோன்கள் எங்களுடைய ஒரு பெண்ணினுடைய உடலிலே சுரக்கப்படுகின்றது. இது முக்கியமாக இந்த ஆக்சிடோசின் எனப்படுகிற ஒரு ஹோமோனானது ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியதாக பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கபச்சுரப்பி, தலையினுள்ளே மூளையினுள்ளே இருக்கின்ற கபச்சுரப்பினுடைய பின்பகுதியிலே இருந்து சுரக்கப்படுகிறது. ஒருவர், அதாவது ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைக்கு பாலை கொடுக்கின்ற போது அந்த பாலை அந்த பிள்ளை தன்னுடைய அந்த தாயுடைய மார்பகத்தில் இருந்து குடிக்கின்ற போது இந்த ஆக்சிடோசின் எனப்படுகின்ற இந்த ஹோமோன் வெளிவருகிறது. எனவே இந்த ஹோமோனை நாங்கள் சொல்லுவோம் இணைக்கின்ற அல்லது பாண்டிங் ஹோமோன் என்று சொல்லுவோம். எனவே ஒரு பெண் பாலியல் உறவில் ஈடுபட்டு உச்சக்கட்டத்தை அடைகின்ற போது கூட இந்த ஆக்சிடோசின் எனப்படுகின்ற இந்த ஹோமோன் வெளிவருகிறது. எனவே இந்த ஆக்சிடோசின் வருகின்ற போது, இந்த பாண்டிங் ஹோமோன் வருகின்ற போது, இந்த பாலியல் உறவுக்கு பிற்பாடு பெண்கள் இந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு தன்னுடைய கணவனுடன் மனது ரீதியாக இணைகின்ற அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட், மனது ரீதியாக இணைகின்ற அந்த ஒரு பெரிய ஒரு விடயத்தை அந்த பெண் செய்கிறார். அதே நேரத்திலே நாங்கள் கூடுதலான ஆண்களை பார்ப்போம். என்னவென்றால், நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற விடயம், ஒருபோதுமே இரவிலே உங்களுடைய பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம். பெண்ணும் களைத்திருப்பார், ஆணும் களைத்திருப்பார், கணவனும் களைத்திருப்பார், மனைவியும் களைத்திருப்பார். எனவே தயவு செய்து இருவருக்கும் இடையிலே இருக்கிற பாலியல் உறவானது காலையிலே 4 மணியிலே இருந்து 9:30 மட்டும்தான், விடியற்காலை 4 மணியிலிருந்து 9:30 மட்டும்தான். அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சி நிலைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருபோதுமே இரவிலேயே பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம். அது கூடுதலான பெண்களுக்கு வெறுப்பை ஏற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஏன் நாங்கள் மருத்துவர்கள் காலையிலே தான் இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகின்ற இந்த ஹோமோனுடைய அளவு கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பெண்களோட ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரோன் கூட இந்த நேரத்தில் கூடுதலாக இருக்கின்றது. என்றபடி ஆண்களுக்கு இந்த செக்ஷுவல் லிபிடோ அல்லது செக்ஷுவல் டிசைர் என்று சொல்லப்படுகிற பாலியல் வேட்கை, பாலியல் கவர்ச்சி அல்லது பாலியல் தூண்டுகை விடியற்காலையிலே தான் நல்லாக இருக்கும். எனவே சோர்வாக, அதாவது இரவிலே நீங்கள் ஆண்கள் உள்ள நாட்டு முழு வேலையை முடித்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு போய் கடைகளுக்கு போய் எல்லா வேலையை முடித்துக்கொண்டு ஆண்கள் சில நேரங்களில் உடல் சோர்வாக இருக்கும். என்றபடியினாலே அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த பாலியல் உறவு முடிந்த பிற்பாடு அவர்கள் உடனடியாக தூங்கி விடுவார்கள். எனவே இந்த செக்ஸுக்கு பிற்பாடு ஆஃப்டர் கேர், அதாவது பாலியல் உறவுக்கு, உடல் உறவுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்வது தான் நாங்கள் இந்த ஆஃப்டர் கேர் என்று நாங்கள் சொல்லுவோம். இது மிகவும் முக்கியமானது.
ஒரு 15லேருந்து அரை மணித்தியாலங்கள் இந்த பாலியல் உறவு முடிந்த பிற்பாடு இருவருமே ஒன்றாக அணைத்து கொண்டு பேசிக்கொண்டு மென்மையான அன்பு கொடுத்து கொண்டு தண்ணீரை கொடுத்து கொண்டு கம்ஃபர்ட் கொடுத்து கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும். இது எங்களுடைய பகுதிகளிலே ஆண்கள் ஒரு நாளுமே இவற்றை செய்வதை நாங்கள் காண்பதே கிடையாது. இது மிகவும் முக்கியமானது. இது ஆஃப்டர் கேர், உடலுறவு முடிந்த பிற்பாடு ஆஃப்டர் கேர் என்பது பின்னாளுக்கு நாளைக்கு நாளண்டைக்கு நீங்கள் பாலியல் உறவை செக்ஸை வைத்துக் கொள்ளுகின்ற போது உங்களுடைய மனைவியுடன் அது உங்களுக்கு பெரிய ஒரு பிளஸ் மார்க்ஸை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஒரு சிறிய டச் கூட, அதாவது அந்த பெண்ணினுடைய முடியை வருடுவது, அதே நேரத்தில் சிறிய டச் கூட அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. செய்கின்ற போது முக்கியமாக இந்த நன்றி சொல்ல பழக வேண்டும். நாங்கள் இட்ஸ் கிராண்ட், அது என்னுடைய மனைவி என்றால் காலம்புற தேர்த்தனி ஊற்றி தர வேண்டும், என்னுடைய மனைவி என்றால் காலையிலே சாப்பாட்டு செய்ய வேண்டும், என்னுடைய மனைவி என்றால் இரவிலே வந்து என்னுடன் செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் முடிந்த பிற்பாடு யாராவது நன்றி சொல்லி இருக்கிறீர்களா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொண்ட பிற்பாடு நன்றி என்ற வார்த்தையை சொல்லுவீர்களாக இருந்தால் இது மிகவும் ஒரு நல்ல ஒரு பழக்கம். ஏனெனில் நீ என்னை நம்புறது எனக்கு ஸ்பெஷல் போன்ற வார்த்தைகள் உறவை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. யாராவது உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொண்ட பிற்பாடு நீங்கள் நன்றி என்று சொல்லுவதாக இருந்தால் என்னுடைய பக்கத்திலே வந்து எனக்கு போடுங்கள். அது அப்படி பார்க்கின்ற போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். எனவே இது மிகவும் முக்கியமான. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாட்டவர்கள் இந்த பாலியல் தொழிலாளியுடன் பாலியல் உறவை முடித்த பிற்பாடு ஒரு 10 தரத்துக்கு மேல தேங்க்யூ சோ மச், யூ ஹெல்ப் அ லாட், யூ கோஆபரேட் அ லாட், நீங்க நன்றாக எனக்கு ஒத்துழைத்தீர்கள், நீங்கள் நன்றாக எனக்கு உதவி செய்தீர்கள், என்னுடைய செக்ஸை நான் நன்றாக அனுபவிக்க எனக்கு உதவினீர்கள் போன்ற வார்த்தைகளை அவர்கள் வாசிப்பதை சொல்லுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் என்கிற பாதியிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்பது என்பது மிக மிக அரிதான ஒன்று. எனவே இன்றையில இருந்து மனைவியிலனோ அல்லது அது 2 பேரும் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆண் துணையாக இருக்கலாம், பெண் துணையாக இருக்கலாம், இந்த பாலியல் உறவை வைத்துக் கொண்ட பிற்பாடு ஒருவருக்கொருவர் டேக் பண்ண பழகிக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் நான் ஓகே இருக்கிறீர்களா, ஹவு டு யூ ஃபீல், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் போன்ற வார்த்தைகள் கூட இந்த ஆஃப்டர் கேர் பாலியல் உறவு முடிந்த பிற்பாடு விந்து வெளியேறின பிற்பாடு டக்கண்டு எழும்பி டக்கண்டு கதவை திறந்து போட்டு டாய்லெட்டுக்குள்ளே போய்விடுவார்கள். அதே நேரத்தில் அந்த கதவை திறந்து வெளியிலே போகின்ற போது தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பெண் துணையோ உடுப்பு போட்டுட்டாரா என்று கூட அவர் பார்ப்பது மிக மிக குறைவு. வெளியிலே அங்கால பக்கம் பிள்ளைகள் படுத்திருப்பார்கள். பிள்ளைகள் உடனடியாக அறைக்குள்ளே வந்தால் பெரிய பிரச்சனையாக போயிடும், பெரிய ஒரு எம்பரேசிங் சிச்சுவேஷனாக, ஒரு மனசங்கடத்துக்குரிய நிகழ்ச்சியாக போய்விடும். எனவே இவை எல்லாவற்றை நாங்கள் சிறிது சிறிதாக பார்த்து செய்கின்ற போதுதான் எங்களுடைய பாலியல் உறவிலே நாங்கள் ஒரு முன்னேற்றகரமான நிலைமை, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான நிலை எங்களாலே அடைய முடியும். எனவே ஒருபோதுமே உடலுறவு முடிந்த பிற்பாடு போனில் பேசுவது அல்லது நித்திரை கொள்ளுவது அல்லது உடனே எழுப்பி வெளியில போயிருந்து டிவி பார்ப்பது இவற்றையெல்லாம் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். இவையெல்லாம் மாற வேண்டும். இவையெல்லாம் சாதாரணமான ஒரு பெண்ணுக்கோ ஒரு மனைவிக்கோ பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. என்றபடியால் நான் சொன்னேன், ஒரு நாளுமே உங்களுடைய படுக்கை அறைக்கு பெட்ரூமுக்கு இந்த போனையோ டெப்பையோ லேப்டாப்பையோ மடிக்கணினியோ கொண்டு போக வேண்டாம். அது எல்லாவற்றையுமே கூட அறைக்கு வெளியிலே வைத்துக் கொள்ளும். அதே நேரத்தில் ஒரு பெண் வெளியில் சொல்லாத பல உண்மைகள் இருக்கிறது. பெண்ணுடைய மனதை அறிவது என்பது மிகவும் கஷ்டம். எத்தனையோ கவிஞர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள். பல பெண்கள் உடலுறவுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் என்பதிலேயே ஆணினுடைய உண்மையான காதலை அவர்கள் உணர்கிறார்கள். இது மிகவும் முக்கியம். என்றபடியினாலே சில பேர் பேர் வருகிறார்கள், பெரிய கவலையாக இருக்கிறது, ஒழுங்கான பாலியல் உறவு இல்லை, அதை பற்றி நாங்கள் சொல்ல வெளியிட்டால் ஐயோ டாக்டர் எனக்கு வெக்கமாக கிடக்கிறது, அது செய்ய இது செய்ய என்று சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக தங்களுடைய பாலியல் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன்.
நன்றி, வணக்கம்.